உயர்வான கல்வியும் உத்தியோக பட்டமும் ஓர் நாளில் தூசியாய் ஒழிந்து போய்விடும். உயர்வான கல்வியும் உத்தியோக பட்டமும் ஓர் நாளில் தூசியாய் ஒழிந்து போய்விடும். அந்தரவானமும் அகில பூமியும் அந்தரவானமும் அகில பூமியும் வெந்து உருகி போம் அவர் வரும் நாளிலே. உம் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மண்பாண்டமே, உத்தம ஜீவியம் உயர்த்த வேண்டுமே. உம் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மண்பாண்டமே, உத்தம ஜீவியம் உயர்த்த வேண்டுமே. நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையில், நித்தம் என் பந்தயம் சத்திய சிலுவையில் சித்தம் அறிந்து யான் செய்திட வேண்டுமே. உம் சித்தம் அறிந்து நான் செய்திட வேண்டுமே. உம் சித்தம் இயேசுவே, நான் ஒரு மண்பாண்டமே, உத்தம ஜீவியம் உயர்த்த வேண்டுமே. என்னென்றைக்கும் நம்மோடு கூட தங்கியிருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தவரும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன் என்று நமக்கு உறுதி கொடுத்தவரும் ஆகிய இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் வாழ்த்துக்கள் கோருகிறேன். வாழ்வின் ஒவ்வொரு நாளின் தோற்றங்களும் ஒவ்வொரு நாளுமே வித்தியாசமாய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் நிற்கிறோம். நாம் இருக்கிற இடத்தில் இருக்கும் வரைக்கும் நமக்கு மற்றவருடைய வேதனை, மற்றவருடைய கண்ணீர், மற்றவருடைய உபத்திரவங்கள், மற்றவருடைய துயரங்கள் தெரிவதில்லை. நம்முடையவைகள் மாத்திரம் நமக்கு ரொம்ப பெரியவைகளாய் தெரிகிறதை அறிகிறோம். நம்முடைய பிரச்சனை, நம்முடைய காரியம் நம்முடையது என்று சொல்லும் பொழுது அது சாதாரணமாய் காணப்பட்டாலும் எவ்வளவு பெரிதாய் நம்மால் ஆக்க முடியுமோ அவ்வளவு பெரிதா ஆக்கி நாம் பார்க்கிற அனுபவத்திற்கு வந்துவிட்டோம். ஆனால் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் மருத்துவமனைகளில் போய் உட்கார்ந்து நின்று தனிப்பட்ட வார்டுகளில் உள்ளே நுழைந்து பார்க்கும் பொழுதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய வேதனைகளும் சங்கடங்களும், ஒவ்வொருவர் அனுபவிக்கிற சரீரத்தின் உபாதைகளை பார்க்கும் பொழுது உண்மையாகவே நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் பெரிதென்று எண்ணுகிறதற்கு நமக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். அவ்வளவு வேதனையில் மக்கள் வாழ்ந்து, அவ்வளவு வேதனையில் மக்கள் கண் கலங்கி ஒவ்வொரு நாளும் புதிதான நோய்களை சந்திப்பதால், புதிதான காரியங்களை குறித்து மருத்துவர்கள் சொல்லுவதை காதுகளில் கேட்பதால் உடைந்தவர்களாக, நொறுங்கினவர்களாக, சின்ன பின்னமானவர்களாக, மறுபடியும் எழுந்திருக்க முடியாதவர்களாக இருக்கிற சூழ்நிலைகளை நம்மால் அறிய முடியும். எத்தனை கொடிதான நோய்கள், கொடுமையானவைகள், கண்டுபிடிக்க முடியவில்லை, ஏனோ என்று தெரியவில்லை, எப்படி வந்தது என்று தெரியவில்லை, எங்கிருந்து இது முளைத்தது என்று தெரியவில்லை என்கிற அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நோயை கண்டுபிடிப்பதற்கு எத்தனை விதமான சோதனைகளை செய்து இதுவாய் இருக்கும் என்கிற ஒரு நிர்ணயத்திற்கு வருகிற அனுபவங்கள் இந்த நாட்களில் பெருத்திருக்கிறதை நாம் காண்கிறோம். அப்படிப்பட்ட காலங்களில் தான் இந்த வேத வசனம் நமக்கு ஒரு மருந்தை பார்க்கிலும், ஒரு மருத்துவரை பார்க்கிலும் மிகுந்த ஆறுதல் உள்ளதாகவும், நம்முடைய பலவீனங்களை எடுத்து போடுகிறதாகவும் காணப்படுகிறது. நான் ஆறுதல் என்று சொல்வது தட்டி கொடுத்து பயப்படாத, இதனால் என்ன, மறந்துரு, எல்லாருக்கும் நடக்காததா உனக்கு நடக்கிறது என்று சொல்லுகிற ஒரு ஆறுதலின் வார்த்தையை போல அல்ல நான் சொல்லுகிற வார்த்தை. இந்த வேதம் சொல்லுகிற வார்த்தையை நான் சுட்டி காட்டும் பொழுது இந்த வார்த்தை ஆறுதல் படுத்துகிறது மாத்திரமல்ல, அவைகளை எடுத்து போடுகிறதாக நமக்குள் கிரியை செய்கிறதையும் நம்மால் அறிய முடியும். காரணம், தேவன் சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார். என்னோடு கூட இன்றைக்கு தேவ வசனத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர் சொல்லும் பொழுது ஒரு அருமையான வார்த்தையை சொன்னார். நான் அனுப்பின வசனம் என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாது, அது நான் விரும்பினதை செய்யும் என்று சொன்னார். அந்த வார்த்தையை நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிற தேவ ஜனங்களுக்கு உண்மையாகவே கர்த்தருடைய வசனம் சுகமாக்குகிறது என்று வரும்பொழுது
அது தன் வேலையை செய்தே தீரும். ஆறுதல் படுத்துகிறது என்று வருகிற வார்த்தை ஆறுதல் படுத்தியே தீரும். முற்றிலும் எடுத்து போட்டேன் என்று சொல்லுகிற வார்த்தை வரும்பொழுது நிச்சயமாய் அது நடந்தே தீரும். நிச்சயமாய் அது நடந்தே தீரும். ஏன் அது இப்பொழுது என்னால் பார்க்க முடியவில்லை, நாம் ஏன் அதை அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது பல காரணங்கள் உண்டு. அவைகளை குறித்து நாம் ஒவ்வொரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் அறிந்து கொள்ள தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாராக. இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் 18வது வசனத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வருவோம். இந்த வேற வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தினுடைய முழு சாராம்சம் என்னவென்றால், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்காக நன்மை செய்யும்படி அவர் மனதுருகி இரக்கங்கொண்டு காத்திருக்கிறாராம். இதுதான் இந்த வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தம். கர்த்தருக்காக அவர் எனக்கு எதாயிலும் செய்வார், அவர் எனக்கு எதாயிலும் செய்வார், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை தாங்குவார், அவர் என்னை தப்புவிப்பார், அவர் என் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பார் என்று, அவர் என்னுடைய நோய்க்கு ஒரு முடிவுண்டாக்குவார் என்று கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்காக வேத வசனத்தை முழுமையாய் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்களுக்காக அவர் மனது உருகி இறங்கும்படி காத்திருக்கிறாராம். வேத வசனத்தில் அதனால்தான் இந்த வேத பாகத்தை நமக்கு சுட்டி காட்டி கொடுத்த தீர்க்கதரிசியாகிய ஏசாயா சொன்னார். 8ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17வது வசனத்தை உங்கள் நினைவிற்கு கொண்டு வாருங்கள். அவர் சொன்னது, நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன் என்றார். நீங்கள் நான் ஒவ்வொரு வரிகளை மாத்திரமே சுட்டி காட்ட விரும்புகிறேன். நீங்கள் முழுமையாய் அதை படிக்க வேண்டும் என்பதற்காக வேதத்தில் எழுதியிருக்கிறார், நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன். காரணம், என்னுடைய காத்திருக்குதல் எந்த அளவிற்கு ஏக்கம் கொண்டதாய், எந்த அளவிற்கு தாகம் கொண்டதாய், எந்த அளவிற்கு அது மிகுந்த நோக்கம் கொண்டதாய் இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர் எனக்கு இறங்கும்படி மனதுருகி காத்திருக்கிறாராம். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நீங்கள் வேத வசனத்திற்குள்ளாக கொஞ்சம் நம்முடைய கவனத்தை செலுத்தி நம்முடைய ஜெபத்திற்கு முன்னதாக முழங்காலில் நின்று குடும்பத்திலே ஜெபிக்கிறோம், தனிப்பட்ட முறையிலே ஜெபிக்கிறோம். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நான் ஆலோசனையாய் சொல்லுகிறேன். நாம் தனித்த நிலையில் அநேகர் காலையில் எழுந்து தனித்து ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அநேக குடும்பங்கள் குடும்ப ஜெபத்தோடு கூட காலையில் எழுந்து முழங்காலில் நிற்கிற ஒரு பழக்கம் உண்டு. அது ஒரு கூட்டு ஜெபமாய் அல்லது நம்முடைய வேலைகளுக்கு போவதற்கு முன்பு கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறதாய் மாறினாலும் தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிற ஜெப பழக்கம் உள்ள சில கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற அனுபவசாலிகளான ஊழியர்களானாலும் அனுபவசாலிகளான விசுவாசிகளானாலும் அப்படிப்பட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் இது வேத வசனங்களுடைய அந்த அடிப்படையோடு கூட நாம் நம்முடைய முழங்கால்களை ஊன்றும் பொழுது, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கத்தக்கதான மேன்மை காணப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. உபதேசிக்கிறோம் என்பதற்காக அல்ல, அல்லது ஒரு இடத்துல நான் பிரசங்கித்தேன், என்னுடைய பிரசங்க வார்த்தை ஆழமானது, நான் அப்படியெல்லாம் செய்து விட்டேன், இல்லை. அந்த காரியங்கள் ஒன்றுமல்ல. ஒரு காரியத்தை நாம் மறந்து விடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் என்று எழுதியிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவரின் பலத்தில், ஆவியானவருடைய பலனே வேதம் சொல்கிறது வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வதுதான். அந்த பலத்திற்குள் தான் அவ்வளவும் அடங்கி இருக்கிறது என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்வோமானால், நீங்கள் வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். 33வது சங்கீதம் 19வது வசனத்தில் ஒரு நேர்த்தியான வார்த்தை உண்டு. அவருக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் கண்ணோக்கமாயிருக்கிறார் என்று ஒரு மேன்மையான வேத வசனம். பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறவருடைய கண்கள், நீங்கள் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் நாளாகம புஸ்தகத்தில் வாசிப்பீர்களானால், தமக்கு பயந்தவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது என்று எழுதியிருக்கிறது. அவருடைய கண்கள் எல்லா இடங்களிலும் சுற்றி பார்க்கிறது என்றால், இன்னும் வேத வசனத்தில் ஆழங்களை கவனிப்பீர்களானால் அவருடைய கண்களுடைய காரியங்களை கவனியுங்கள். காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்கள் மேல் அவர் கண்ணோக்கமானார் என்று இருக்கிறது. அப்படியானால் என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன காரியத்திற்கு காத்திருக்கிறீர்களோ அந்த காரியங்களை உங்களுக்கு நன்மையானவை செய்து கொடுக்கும்படியாக அவர் கண்கள் இரவும் பகலும் காத்திருக்கிறதாம், பார்த்து கொண்டே இருக்கிறதாம். பெதற்றானா பெணாத்துறாங்களா, உழப்புறாங்களா, புலம்புறாங்களா, எப்படி இவங்க இப்ப நம்ம கிட்ட ஜெபத்துக்கு வரும்போது நல்ல நல்ல வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிறாங்க,
ஜெபத்தை விட்டு முழங்கால் எழுந்த உடனே யாராவது ஒருத்தரை பார்த்து ஒன்று சொல்லும் போது இந்த ஜெப வார்த்தையினுடைய விசுவாசம் அப்படியே வெளிப்படுகிறதா, இல்லை அவர்களிடத்தில் பேசும் பொழுது அவ்விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறார்களா? கர்த்தர் கண்ணோக்கமா இருக்கிறாராம். நான் தேவ ஜனங்களுக்கு இந்த காரியங்களை திட்டமாய் சொல்லிக் கொள்கிறேன். என் வாயில் இருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை கூட அவ்விசுவாசத்தின் அடித்தளமாக, அவ்விசுவாசத்தின் கற்களாக, அவ்விசுவாசத்தின் ஸ்தானமாக காணப்படக்கூடாது. நான் எப்படி ஜெபிக்கிறேனோ, எப்படி வேத வசனத்தை கேட்கிறேனோ அப்படியே என் வார்த்தையிலும் ஒரு உறுதி காணப்பட வேண்டும். என் வார்த்தையில் ஒரு விசுவாசத்தின் தன்மை வெளிப்பட வேண்டும். அது வெளிப்பட்டால்தான் நான் விரும்புகிற காரியங்களை எனக்கு செய்யும்படி என்மேல் இரக்கம் கொண்டு மனதுருகி காத்திருக்கிறாராம். அவர் காத்திருக்கிறவர் செய்யாமல் போகவே மாட்டார். அந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஏசாயாவின் தீர்க்கதரிசன புத்தகத்தில் வாசித்து பாருங்கள். 49ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் அவருக்கு காத்திருக்கிறவர்களை அவர் கைவிடுகிறதில்லை என்று எழுதியிருக்கிறது. அவர் நல்லவர். அவருக்கு காத்திருக்கிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லையா? என்ன நடந்தாலும் கைவிடுகிறது இல்லையா? எப்படிப்பட்ட நிலை வந்தாலும் கைவிடுகிறதில்லை. எந்த சூழ்நிலை வந்தாலும் கைவிடுகிறதில்லை. நான் நினைக்கிற எண்ணம், எனக்கு அம்மா இல்லை, என்ன செய்ய முடியும்? எங்க அப்பா செத்து போயிட்டார், வாழ முடியுமா? எனக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை, நான் அனாதியா நிற்கிறேன், இனி நான் பூமியில என்ன செய்ய முடியும்? என்னுடைய உள்ளம் அந்த கேள்வியை கேட்கிறது. அதனால் என்னை உண்டாக்கினவர், என்னை உருவாக்கினவர் வைத்திருக்கிற திட்டங்களின்படி அவர் சொல்லுவது, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஒரு பக்கத்தில் இந்த சத்தம் காதுகளில் கேட்கும் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும், தீர்க்கதரிசிக்கு அல்லது ஆண்டவரை தேடுகிற இப்படி இருக்கிறவர்களுக்கு அப்படி இருக்கிறவர்களுக்கு அப்படி ஒரு காலம் நீங்கள் நம்ப வேண்டாம். எல்லா காதுகளிலும் இந்த சத்தம் கேட்கிறது உண்மை. ஆனால் எல்லா சத்தம் கேட்கிற காதுகள் உள்ளவர்கள் இந்த வார்த்தைகளின் மேல் தங்கள் நம்பிக்கை வைக்கிறார்களா என்பதுதான் முதல் கேள்வி. அவருடைய நம்பிக்கை, அவருடைய பயம், அவருடைய பக்தி, அவருடைய பரிசுத்தம் இந்த வார்த்தைகளின் மேல் அடங்கி இருக்கிறதா? புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அங்கு அருமையாய் எரேமியா அழுது கொண்டே சொன்னார், நேர்த்தியான வேத வசனம், தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தம்மை தேடுகள் கர்த்தர் நல்லவர், ஆத்மாவிற்கு கர்த்தர் நல்லவர் என்றார். தேடுகிறவனுக்கு அவர் நல்லவராம், காத்திருக்கிறவனுக்கு அவர் நல்லவராம். காரணம், இந்த வேத வசனத்தில் தான் இப்பொழுது நாம் கவனத்தை செலுத்த கடனாளிகளாய் நிற்கிறோம். ஏன் காத்திருக்க வேண்டும் என்று அதற்கு பின்பு பார்ப்போம். காத்திருக்கிறவர்கள் அதனுடைய அர்த்தம் என்ன, கொண்டு வந்து கொடுப்பார் என்று உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டுமா? காலையில் இருந்து ஜெபிக்கிறேன், எனக்கு இன்றைக்கு கொஞ்சம் பணம் வேணும், நான் காலையில் இருந்து கொண்டு வந்து கொடுப்பார் என்று 10 மணி வரைக்குமா 11 மணிக்கு உட்கார்ந்து இருக்க வேண்டுமா? சுகம் வேண்டும் என்று ஜெபிக்கிறேன், நான் சுகத்திற்காக அவருடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன், எப்பொழுது என்னிடத்திலே வந்து எனக்கு மருந்து மாத்திரை கொடுப்பார் அல்லது என்னை சுகமாக்குவார் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா? இது காத்திருக்குதல். அது எப்படி ஐயா? இதுதான் அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த காத்திருக்குதல் என்கிற வார்த்தை எப்போ வாசப்படியில போய் நின்று கொண்டு இருக்கிறதல்ல, எப்ப தருவீங்க தந்தாதான் போவனும் உட்கார்ந்து இருக்கிறதல்ல. ஒரு காரியத்தை நீங்கள் மறக்க வேண்டாம். சங்கீதத்தில் தாவீது சொன்னார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஒரே வரியாய் சொல்லிவிட்டார். பேதுரு தன்னிருபத்தில் எழுதினார், உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. இந்த 2 காரியங்களையும் நீங்கள் சேர்த்து வாசித்து பாருங்கள். அவர் எழுதினார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று. இங்க எழுதினார் தாவீது, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று. இந்த 2 வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கும் பொழுதே, நான் எப்பொழுதும் உட்கார்ந்து புலம்ப தொடங்குகிறேனே, என்னை விசாரிக்கிறார். அவர் என்னை விசாரிக்கும் பொழுது என் பிரச்சனைகள் என்னதென்று அறிந்து கொண்டு என்னை ஆதரிக்க தொடங்குகிறார். அவர் என்னை ஆதரிக்க தொடங்க ஆரம்பித்தவுடனே என்னிடத்தில் உள்ள பாரங்கள் நீங்க தொடங்குகிறது. அந்த பாரங்கள் என்னை அழுத்துவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அனுபவங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் எப்பொழுது தோன்றுகிறதோ அல்லது அந்த அனுபவங்களுக்கு தங்களை விடுகிறார்களோ அப்பொழுதுதான் பாரத்தை இறக்கிறவர்களாய் நாம் அறிய முடியும். கொஞ்ச நாட்கள் இருக்கும். ஒரு முறை நான் வண்டியில் போய் கொண்டிருந்தேன். ஒருவர் என்னை பார்த்து வண்டியை நிறுத்தினார். நான் நின்று விசாரித்தேன், கொஞ்சம் தூரம் வருகிறேன் என்று. அவர் வருகிறேன் என்று சொன்னார். நான் சொன்ன தோல்ல ஒரு பை மாட்டிக் கொண்டிருந்தார். அந்த தோல் சின்ன பை, கைப்பை என்று சொல்கிறது, இழுத்து பிடித்து கொண்டு வந்தார்.
சொன்ன, ஏன் இந்த வண்டி பின்னால் இருக்கிற அந்த ஊக்கில் மாட்டிருங்க, நீங்க ஏறி உட்காருங்கன்னு சொன்னேன். மாட்டும் போது மாட்டிட்டார். ஏறி உட்கார்ந்து கொண்டார். வண்டி போயிட்டு இருக்க இருக்கிறத எடுத்து மறுபடியும் தோல் மேலேயே பிடிச்சுக்கிட்டார். வண்டி எனக்கு கொஞ்சம் தடுமாட்டமா தான் இருந்தது. அவர் அதை வைக்கல. வண்டியை நிறுத்திட்டு இறங்குங்கன்னு சொன்னா அவர் சொல்றது, இத ஒரு கை பிடிங்க, நான் இறங்கிட்டு தான் வாங்கிக்கிறேங்க. நீங்க சில நேரங்கள் கர்த்தருடைய ஜனங்களும் இந்த அனுபவத்திற்குள் மாறிவிடுகிறார்கள். பாரமா இருக்கிறவைகள், உபத்திரவங்களா இருக்கிறவைகள், நெருக்கமா இருக்கிறவைகளை விட்டு விடவும் மனதில்லை. அது இன்னொன்று சுமக்கிறது. நான் ஏன் சுமக்க வேண்டும் என்கிற காரியம் அல்ல. என்ன காரியத்தை சொல்லி தேவாலயத்தில் அழுகிறார்களோ, கர்த்தருடைய பாதத்தில் ஜெபிக்கிறார்களோ, திரும்ப அதே காரியத்தை தூக்கி தன்னுடைய உள்ளத்திற்குள் வைத்து வெளியே அப்படியே வந்து விடுகிறார்கள். நான் போனதான் ஜபமு தான் பண்ணேன். அது அவர்கிட்டையும் சொல்லியிருக்கேன். அவரு தான் அவரு மட்டும் என்ன செய்வார்? இந்த வார்த்தை வரும்போதே எனக்குள் இருக்கிற அவிசுவாசம் வெளிப்பட்டது என்று வருகிறது. இப்ப இவ்வளவு பெரிய அவிசுவாசத்தை உள்ளே வைத்துக் கொண்டுதான் நான் விசுவாசியா இருக்கிறேன், ஆண்டவர் என்னை ஆதரிப்பார் என்று சொல்லுகிறேன். வேதத்தில் எழுதியிருக்கிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64:4 வசனத்தை பாருங்கள். உலக தோற்றம் முதற்கொண்டே தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் செய்கிற நன்மைகள் என்று எழுதியிருக்கிறது. உலக தோற்றத்திற்கு முன்னே இருந்தே தீர்மானிக்கப்பட்ட நன்மைகளை எனக்கு செய்யும்படி காத்து கொண்டிருக்கிறாராம். எப்பொழுது நன்மைகளை செய்யும்படி, எப்பொழுதெல்லாம் எனக்கு தீமை வருகிறது, எப்பொழுதெல்லாம் எனக்கு உபத்திரம் வருகிறது, எப்பொழுதெல்லாம் போராட்டம் வருகிறது, எப்பொழுதெல்லாம் பாடுகளை அனுபவிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு நன்மை செய்யும்படி காத்திருக்கிறாராம். இந்த காத்திருக்கிறவரிடத்தில் நான் கொஞ்சம் பொறுமையாய் காத்திருந்து, உலக தோற்றத்திற்கு முன்னே தீர்மானம் பண்ணிருக்கீங்களே, அந்த கிருபையை எனக்கு கொஞ்சம் கட்டளை இடுங்க, வேதனை எனக்கு தாங்க முடியவில்லை. இந்த வார்த்தைகளை நான் எப்பொழுது சொல்லி அவருடைய மேல் இந்த காரியங்களை சாட்டுகிறேனோ அப்பொழுதுதான் அந்த கிருபையை நான் அனுபவிக்க முடியும். நீங்கள் வாசித்து பாருங்கள், சங்கீதம் 37:9 துன்மார்க்கன் இனி இரான் ஒரே வழியாய் சொல்லிவிட்டார். அவருக்கு காத்திருக்கிற மக்கள் அவருக்காக பொறுமையோடு, ஆண்டவரே நீர் செய்யும் வரைக்கும் அது என்ன நடந்தாலும் நான் உமக்காக நீர் செய்ய வேண்டும் என்கிற காரியத்தின் நிமித்தமாக நான் அதை விட்டு கொடுக்கிறேன். இப்படி சொல்லி உட்கார்ந்திருக்கிற ஒரு மனிதனை குறித்துதான் அந்த சங்கீத புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. 37:9, 10, 2 வசனங்களையும் சேர்த்து வாசித்து அந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை உங்கள் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். அங்கு எழுதியிருக்கிறது என்ன? அவருக்கு காத்திருக்கிறவர்களை துன்மார்க்கன் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அவன் அப்புறம் இல்லையா? அதனுடைய முழுமையான அர்த்தம் என்னவென்றால், அவருக்கு பயந்திருந்து, அவருக்கு காத்திருந்து, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார் என்று எதிர்பார்க்கும் பொழுது, ஒருவேளை நெருக்கமான, உபத்திரவமான, போராட்டமான, தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகிற, இனி வாழ்வு இல்லை, இனி அவன் பிழைச்சி நீ என்ன செய்ய போறான்? அவனுக்கு மூக்குல டியூப் இருக்கு, வாயில டியூப் இருக்கு, அவனுக்கு காலில் கையில எல்லாம் டியூபா வச்சு கிடக்குது. அவனுக்கு அந்த பக்கம் ஒரு குளுக்கோஸ், இந்த பக்கம் ஒரு குளுக்கோஸ் இறங்குது. அவனுக்கு போட்டு வச்சிருக்கிற ரூமை யாரும் போக முடியாத இறுக்கமான, இனி அவன் பிழைச்சும் வெளியில வந்து, கால் முழுசும் போச்சு, எல்லாம் காலை நொறுங்கி இருக்கு, இனி அவன் வெளியில வந்து அவன் பிழைத்து. இந்த வார்த்தைகளை பேசுகிற அருமையான அநேக கர்த்தருடைய ஜனங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, நான் அவருக்கு காத்திருக்க தொடங்கினால் இப்படிப்பட்ட துன்மார்க்கமானவைகள் எனக்கு அழிந்து போகமாம், ஒளிந்து போகமாம். அதுவும் எழுதியிருக்கிறது, இனி இரான். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நான் காத்திருக்க தொடங்கினால் எனக்கு உண்டாயிருக்கிற, உலக தோற்றத்துக்கு முன்னமே எனக்கு உண்டாயிருக்கிற நன்மைகள் ஈவுகளாக எனக்கு கொடுக்கப்படுகிறது என்று. ஆகவேதான் யாக்கோபு சொன்னார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது, அது வந்து கொண்டிருக்கிறது என்று. இந்த நன்மைகள் என்னை சூழ்ந்து கொள்ள தீமை என்கிற துன்மார்க்கம் என்னிலிருந்து ஒன்றொன்றாய் கழிந்து போகமாம். வேதம் சொல்லுகிறது, இனி இந்த துன்மார்க்கன் உன்னில் இரான். அவ்வளவு
அவ்வளவு ஆழமான வார்த்தைகளை தேவன் நமக்கு கையில எழுதி கொடுத்து கூட இன்னைக்கு முழு விசுவாசத்திற்கு தேவனுடைய ஜனங்களை கொண்டு வர முடியவில்லை. முழு விசுவாசத்திற்கு கொண்டு வர முடியவில்லை. ஏதோ ஒன்று கர்த்தருக்காக எதையாகிலும் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. அவர் வேண்டுமானால் எனக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் என் வீட்டுக்குள்ள அவர் கொட்டணும். ஆனால் நான் அவருக்கென்று எதையும் செய்ய முடியாது, காத்திருக்க முடியாது. 2 நாள் நான் காத்திருக்க முடியாது. 3வது நாள் நான் ஜோசியரை பார்த்து தான் ஆகணும். 2 நாள் காத்திருக்க முடியாது. 3வது நாள் நான் ஏதாவது ஒரு காரியத்தை பரிகாரம் செய்து ஆகணும். 2 நாள் நான் ஜெபிக்க போறேன், அவர் கேட்கலன்னு சொன்னா என்னால் இதையெல்லாம் பொறுக்க முடியாது. நான் ஏதாவது என்னுடைய பிறந்த நாள் ஜாதகத்தை எடுத்து நான் பார்த்துதாக என் ஜாதகம் சொல்றான். அது என்ன சொல்லி என் ஜாதகத்துல எழுதியிருக்கிறத பார்க்கிறேன், அப்படி போகிறேன். எத்தனை கர்த்தருடைய ஜனங்கள் இன்றைக்கு இதே நிலையில் தங்கள் வாழ்க்கையை அனுமானித்துக் கொண்டிருக்கிறது. தேவன் செய்த நன்மைகள் காத்திருக்கிறவனுக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் 430 வருஷங்கள் தேவனுடைய நன்மைக்காக இஸ்ரவேலன் காத்திருக்கிறான். மோசே போய் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படி தமது மிகுந்த கிருபையின்படி இறங்கினார். எத்தனை பேர் என்ன விதமாய் பேசியிருப்பார்கள். சாதாரணமாய் இருக்கிற ஒரு சபைக்குள்ள 50 பேர், ஒரு சபைக்குள்ள 100 பேர், ஒரு சபைக்குள்ள ஒரு 200 பேர் உள்ள இருக்கிற ஒரு சின்ன சின்ன சபைகளை எல்லாம் என்னங்கள், இந்த சபைக்குள்ளே ஒரு விசுவாசத்தை என்னால் கொண்டு வர முடியவில்லை. இந்த சபைக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசியை இந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை வை என்று சொன்னால் வைத்து காட்ட முடியவில்லை. அந்த விசுவாசி ஆண்டவரை விட்டு விலகி விடுவாரோ என்பதற்காக அவருக்கு வேண்டாத உபதேசத்தையெல்லாம் நான் செய்ய வேண்டியதா இருக்கிறது. அதுக்கு என்ன பரவாயில்ல, அதுக்கு என்ன பரவாயில்ல, அதுக்கு என்ன பரவாயில்ல, இதெல்லாம் நான் சொல்லி சொல்லி அந்த மனுஷனை அப்படியே நிறுத்தி வைக்க வேண்டியதா இருக்கு. சாதாரணமான ஒரு காரியம் இது. ஆனால் 430 வருஷம் பலம் இல்லை, சத்தம் இல்லை, ஒன்னும் இல்லை, தேவன் இல்லை, ஜனங்கள் இல்லை, தீர்க்க தரிசனங்கள் இல்லை, சொப்பனங்கள் இல்லை, தரிசனங்கள் இல்லை, ஒன்றும் இல்லாத இடத்தில் தேவன் உங்களை அழைக்க முடிய என்னை அனுப்பியிருக்கிறார் என்று சொல்லும் போது எவ்வளவு பெரிய போராட்டத்தை அவர்கள் சந்தித்திருக்க வேண்டும். ஆனால் வேதத்தில் எழுதின வார்த்தை என்ன? தேவன் உங்கள் கூக்குரலின் சத்தத்தை கேட்டார். தேவன் சத்தத்தை கேட்டார், நன்மையானவைகளை அனுப்ப தீர்மானித்து விட்டார். இது எப்பொழுது தீர்மானிக்கப்பட்டது? உலக தோற்றத்திற்கு முன்னுமே இப்பொழுது இருக்கிற இந்த இஸ்ரவேலன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவனால் தீர்மானிக்கப்பட்ட தீர்மானங்கள். காத்திருந்தார்கள், பலத்த கையோடு புறப்படுகிறார்கள், மிகுந்த செல்வத்தோடு புறப்படுகிறார்கள், சம்பாதிக்காதவைகளை அள்ளி மூட்டை கட்டி கொண்டு கிளம்புகிறார்கள். வாசித்து பாருங்கள் வேறு வசனத்தை. ஆகவேதான் அவர் மறுபடியும் அவர்களுக்கு சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 13வது வசனத்தை பாருங்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய், ஒரே வரியாய் முடித்தார். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி மனது உருக்கம் கொண்டு இறங்கும்படி எழுந்திருக்கிறாராம், காத்திருக்கிறாராம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, கர்த்தருடைய ஜனமாய், கர்த்தருடைய பிள்ளையாய், தண்ணீரில் முழுகின பிள்ளையாய், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிள்ளையாய், கர்த்தருக்காக இரவு பகல் ஜெபிக்கிற பிள்ளையாய், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேற வாசிக்கிற பிள்ளையாய் இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு, அருமையான தேவ ஜனத்திற்கு நான் தைரியமாய் ஒரு காரியத்தை சொல்ல முடியும், உறுதியாய் ஒரு காரியத்தை சொல்ல முடியும். நீங்கள் அவருக்காக காத்திருக்கிற இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்ச நாள், வேதம் அப்படி எழுதியிருக்கிறது, இன்னும் கொஞ்ச நேரம்தான். நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். 37வது சங்கீதம் 9, 10 2 வசனங்களையும். இன்னும் கொஞ்ச நேரம்தான். இனி துன்மார்க்கனிரான், அவன் ஓடிப்பானான், அவனை அகற்றி போடும்படி கொஞ்ச நேரம். ஒருவேளை இன்னும் கொஞ்ச நேரம் நம்முடைய வாழ்க்கையில் தாமதிக்குமானால் இடைப்பட்ட வேளையில் சோர்ந்து விடாதீர்கள். அந்த நோய் உங்களை ஒன்று செய்யாது. இடைப்பட்ட நேரத்தில் சோர்ந்து விடாதீர்கள். இந்த பலவீனம் உங்களை மேற்கொள்ளாது. இடைப்பட்ட நேரத்தில் சோர்ந்து விடாதீர்கள். இந்த மன சங்கடம் உங்களுக்கு நிரந்தரமானதல்ல. இடைப்பட்ட நேரத்தில் சோர்ந்து விடாதீர்கள். இந்த மன வியாகுலமும் குடும்ப பிரச்சனைகளும் நிரந்தரமானதல்ல. அவைகள் இனி கொஞ்ச நேரத்தில் துன்மார்க்க நீரான். கலக்கம், கண்ணீர், கவலை என்கிற போராட்டமான நிலைமைகள் கர்த்தருடைய பிள்ளைகளை வாட்டி வதைக்கலாம். அவைகளை நிமித்தமாய் மன சஞ்சலத்தோடு நிற்கலாம். அடுத்து நான் எப்படி இந்த ஊழியத்தை செய்யலாம் என்கிற ஏக்கம் கூட இருக்கலாம்.
அடுத்து இந்த வேலையை நான் எப்படி நடத்த முடியும், குடும்பத்தை எப்படி நடத்த முடியும், இந்த ஊழியத்தை செய்வது நிமித்தம் நாளுக்கு நாள் எல்லாம் பிரிந்து எல்லாம் குறைந்து ஒன்றும் இல்லாமல் போகிற இந்த வேலையை அடுத்து நான் என்ன செய்ய முடியும், அடுத்து என் வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்கும், எங்கு ஓடலாம், எங்கு ஒட்டி கொள்ளலாம், எங்கு சேர்ந்து கொள்ளலாம், எதை மாற்றிக்கொள்ளலாம். உள்ளத்தில் எண்ணிக்கொண்டிருக்கிற என கருமையான கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய பிள்ளையே, இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள், உள்ளத்தை ஸ்திரப்படுத்துங்கள். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நன்மை செய்யும்படி இரக்கத்தோடும் மன உருக்கத்தோடும் அவர் காத்திருக்கிறாராம். காத்திருக்கிறவர் உலக தோற்றத்திற்கு முன்னமே ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் தோன்றாதவைகளையும், ஒரு மனுஷனால் கேட்காதவைகளையும், ஒரு மனுஷனுடைய கண்கள் காணாதவைகளையும் செய்யும்படி நன்மையானவைகளை கொண்டு காத்திருக்கிறாராம். வேதவசனத்தை உறுதிப்படுத்துங்கள், உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், அவருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள், உங்களுடைய வார்த்தைகளை நினைத்தருளும் என்று சொல்லுங்கள். நிச்சயமாய் நினைத்தருளுவார். அவருடைய கருத்திலேயே மறுபடியும் நம்மை அர்ப்பணிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வேதத்தை வாசித்தோம். ஒரு புறத்தில் எங்களுக்கு போராட்டம், ஒரு புறத்தில் எங்களுக்கு சங்கடங்கள், ஒரு புறத்தில் எங்கள் மன வியாகுலங்கள். ஆண்டவரே, நீர் அடைந்த துயரம் என்று சொல்லுகிற அந்த பாடுகளை பார்க்கலும் எங்களுக்கு பெரிய பாடுகள் என்று எண்ணிக்கொள்ளுகிற அளவிற்கு எங்களுடைய உள்ளம் சோர்ந்து மனமடிந்து உள்ளம் உடைந்து, எதற்கு எனக்கு இந்த சோதனை, ஏன் இந்த சோதனையில் நான் வாழ வேண்டும், இந்த சோதனை இன்னும் எப்படி நான் ஜெயிப்பேன், இந்த சோதனையில் எப்படி நான் தாண்டி போவேன் என்கிற அங்கலாய்ப்போடு துக்கத்தோடு ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து ஜெபித்த பின்பு தங்களுக்கு இருக்கிற சோர்வினாலே மனம் கலங்கி போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் சோர்ந்து போகவில்லை, அவர்கள் கலங்கி போகவில்லை. காத்திருப்பதினால் வந்த இளைப்பா, இந்த காத்திருப்பு உமக்காக உம்முடைய வல்லமையுள்ள செயலை பார்க்கும்படியாக, உம்முடைய அதிசயமான கிரியைகளை காணும்படியாக. கர்த்தாவே, 2025 ஆண்டுகளுக்கு முன்பு நீர் என்ன கிரியைகளை ஜனங்கள் நடுவில் எடுப்பித்தீரோ அந்த கிரியைகளை இன்னும் ஒரு முறை காணும்படியாக, இன்னும் ஒரு முறை பார்க்கும்படியாக உமக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆமே, யாரெல்லாம் இந்த ஏக்கத்தோடு அன்றைக்கு நடந்த அதிசயங்கள், அன்றைக்கு நடந்த அற்புதங்கள், அன்றைக்கு நடந்த பலத்த செய்திகளை தேவன் எனக்கு செய்ய மாட்டாரா என்கிற ஏக்கத்தோடு காத்திருக்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் இறக்க வைப்பீராக. வேதம் உம்மை குறித்து சொல்லிவிட்டது. நீர் இரக்கம் கொண்டு மனதுருகி காத்திருக்கிறீர் என்று எழுதியிருக்கிற அந்த வேத வசனத்தை இன்றைக்கு வாசித்தோம். அந்த வசனம் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதியட்டும். உம்முடைய மனது உருக்கம், ஆண்டவரே, அவர்கள் மேல் வைத்திருக்கிற உம்முடைய இரக்கம், வெளிப்படத்தக்கதான நன்மையான ஈவுகளை இன்றைக்கு அவர்களுக்கு கட்டளையிடுவீராக. இந்த நிமிஷத்தில், இந்த நேரத்தில் அவர்கள் அந்த நன்மைகளை உணரும்படி செய்வீராக. பலவீனங்கள் மறையட்டும். வேதத்தில் எழுதின அந்த வார்த்தையை நினைக்கிறேன். 37வது சங்கீதம் 9, 10, 2 வசனங்களிலும் இனி துன்மார்க்கன் ஈரான் என்று எழுதியிருக்கிற வார்த்தையை நான் மறுபடியும் நினைவு கூறுகிறேன். அவர்கள் வாழ்க்கையில் இனி ஆண்டவரே, எந்த போராட்டம், எப்படிப்பட்ட கலக்கம், எப்படிப்பட்ட திகைப்பு, எப்படிப்பட்ட மனவேதனைகள் இருந்தாலும் அவைகள் எல்லாம் இன்றோடு மாறத்தக்கதாக உம்முடைய வல்லமையுள்ள கரத்தை நீட்டுவீராக. உம்முடைய மகிமையை விளங்கப்படுவீராக. உமக்கு காத்திருக்கிறார்கள். ஜெபத்தில் உமக்கு காத்திருக்கிறார்கள். உபவாசத்தில் உமக்கு காத்திருக்கிறார்கள். ஆராதனையில் உமக்கு காத்திருக்கிறார்கள். நிமிஷந்தோறும் உமக்கு காத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என்று கூப்பிட்டு உம்மிடத்திலிருந்து வருகிற நன்மைகளுக்காக காத்திருக்கிறார்கள். உமக்கு காத்திருக்கிற ஒருவரும் நீர் அவர்களுக்கு என்று வைத்திருக்கிற நன்மைகளை இழந்து போகாதபடி பெற்றுக்கொண்டோம் என்று ஒவ்வொரு பொழுதும் சாட்சியாய் விளங்குவதற்கு அவர்களை தேற்றுவீராக. அவர்கள் உள்ளத்தை ஸ்திரப்படுத்துவீராக. அவர்கள் இருதயம் உமக்குள்ளாக பலப்படட்டும். ஆண்டவரே, இனி அவர்கள் முழங்காலில் நிற்கும் பொழுதெல்லாம் நீர் எனக்கு வைத்திருக்கிற பெரியவைகளை நான் பார்க்கட்டும் என்று கேட்டு அனுபவிக்கிற உள்ளத்தை அவர்களுக்கு தாரும். வெறுமையாய் திரும்பாத அந்த வேத வசனம் நீர் வேணுமனதை அவர்கள் வாழ்க்கையை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே ஆமே. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்காக மனது உருக்கம் கொண்டு இரக்கத்தோடு இறங்கும்படி காத்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் காத்திருக்குதலையும் உங்கள் ஏக்கத்தையும் உங்கள் நோக்கத்தையும் நிறைவேற்றி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக. ஆமே ஆமே.